மாயவன் தங்கையாய் மரகத வல்லியாய் மணிமந்திரக்காரியாய் மாயா சொருபியாய் ஆயி மகமாயாய் ஆனந்த வல்லியாய் அகிலாண்ட வல்லியாய் அபிராம வல்லியாய் பிரணவ சொருபியாய் பிரசன்ன வல்லியாய் பிரியா உண்ணாமலையாக விளங்குகின்ற மண்டைக்காடு பகவதி அம்மையின் பொற்பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு எந்தையும் தாயும் மகிழ்ந்தது குலாவி இருந்தது இந்நாடே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் தோன்றி சிறந்தது இந்நாடே. இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி வாட்டியன் வாயிர வாட்டேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று கூறி மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயில் மாசிக்கொடி மற்றும் 86வது இந்து சமய மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சமய மாநாடு 7வது நாளான இன்று நல்லதொரு மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் தலைமை தாங்க இருக்கும் திருமதி ஸ்ரீ கலா முருகன், பேரூராட்சி தலைவர் இரணியல் அவர்களை ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாகவும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திருமதி கலா கோபாலகிருஷ்ணன், முன்னாள் தலைவர், திருவிதாங்கோடு பேரூராட்சி, அவர்களை ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாகவும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக முத்தமிழ் சொல்லெடுத்து தித்திக்கும் தேன் தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக பேச்சால் பெரிய புராணத்தில் பெண்ணின் பெருமை பற்றி பேச வருகை தந்திருக்கும் திருமதி ஏ பூங்குழலி, MA, ML, MPhil, தமிழாசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி, பேராவூர், விழுப்புரம் மாவட்டம், அவர்களை ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாகவும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். தத்துவம், யோகம், தியானம், ஞானம், சக்கரம் என்று பல விஷயங்களை திருமந்திரத்தின் மூலம் விளக்கம் தர வருகை தந்திருக்கும் அனுஷ்யா செல்வி, இணை இயக்குனர், பணி நிறைவு, வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை, பாஜக ஆன்மீக மற்றும் கோயில்கள் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் அவர்களை ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாகவும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது ஹிந்து தர்ம வித்யாபீடத்திலிருந்து வித்யாஜோதி பட்டம் பெற்று ஆன்மீகமே என் மூச்சு, ஆன்மீகமே என் பேச்சு என்று பார்ப்பற்றும் பார்த்த பெண்கள் என்ற தலைப்பில் பேச வருகை தந்திருக்கும் வித்யாஜோதி KP ரித்திகா மணவிளை அவர்களை ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாகவும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக மருத்துவ பணியோடு ஆன்மீக பணியும் ஆற்றுவேன் என்று நமது ஹிந்து தர்ம வித்யாபீடத்திலிருந்து வித்யாஜோதி பட்டம் பெற்ற வித்யாஜோதி டாக்டர் ஜி ஷீலாமணி BHMS கோழிப்போர் விளை அவர்களை ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாகவும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக RS ஆதிரா மருதிவிளை சமயவகுப்பு மாணவி அவர்களை ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாகவும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவனின் வாக்குப்படி நன்றியரை கூற வந்திருக்கும் திருமதி T செல்வி மணிகண்டன், சமயவகுப்பு ஆசிரியர், பண்டார விளை அவர்களை ஹைந்தவ சேவா சங்கம் சார்பாகவும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாகவும் வருக 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 என வரவேற்றுக் கொள்கிறேன் என்று கூறி என் வரவேற்புரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.